வெல்கம் டு ஜித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு. பொதுவாகவே நான்வெஜ் செய்கிறது ரொம்ப ஈஸி, அதுலேயும் சிக்கன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல ருசியான சிக்கன் குழம்பு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதில் பெரிய வேலைன்னு பார்த்தா அந்த சிக்கனை அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே அதை நல்லா நீட் பண்ணுறது மட்டும்தான். சிக்கனோட தோல் நல்லா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் கிருமிகளும் அதில் அதிகமாக இருக்கும். நம்ம விருப்பப்பட்டால் தான் தோலை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் 1-2 தோலோடு தான் போட்டிருக்கேன். ஆனால் நல்லா சுத்தம் பண்ணிடணும். எப்படின்னா 2 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு, ஒரு தடவை ரொம்ப முக்கியம் மஞ்சள் பொடி போட்டு அலசுறது. அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆவி அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். ஒரு ஆவி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ அதை ஒரு ஆவி வர வச்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கின அதே கடாயில் குழம்புக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை வகைகள்லாம் போட்டு பொரிய வச்சுக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட்டமாக பொடிசாக கட் பண்ணி அதை வதக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும் இந்த வெங்காயம். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கறிக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 3/4 கிலோ கறியாக இருந்தால் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இது வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கிறதுனால இந்த இஞ்சி பூண்டு சட்டியில் ஒட்டாது. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, வாசனை வர்ற அளவுக்கு இஞ்சி பூண்டை வதக்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் வீட்டில் வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து நான் 2 டீஸ்பூன் போடுறேன். அது இல்லாமல் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதெல்லாமே செய்யணும், இல்லைன்னா மிளகாப்பொடியெல்லாம் அப்படியே கருகி போயிடும். இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு ஆவி வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். அந்த வெந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க, பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் அந்த மசாலாக்களோடு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்க நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வேகும். மசாலாக்கெல்லாம் இந்த மாதிரி கறியில் நல்லா கோட்டானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா இந்த சிக்கனில் கலந்து விட்டுடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜார் அரைச்சிருக்கோம்ல, அந்த ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கறியில் இருந்த தண்ணி, இந்த வெந்த தண்ணி இருத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்போட திக்னஸ் போதும் அப்படின்னா இதோடய விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு நான் சேர்க்குறேன். ஏற்கனவே கறியை நான் ஒரு ஆவி வேக வைக்கும்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால தான் உப்பு இப்போ சேர்க்குறேன். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலையை மேலே அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். இந்த சிக்கன் குழம்பு சாதம், இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.